ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்னொரு டாபிக் த ஃபர்ஸ்ட் பேஷண்ட். அதாவது தேர்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி ரீடர். த டைட்டில் த ஃபர்ஸ்ட் பேஷண்ட் அண்ட் ரைட்டரோட நேம் சிவி பர்கேஸ். ஸோ நம்ம ஸ்டோரி போகிறதுக்கு முன்னாடி அபவுட் தி ஆத்தர் சிவி பர்கேஸ் இவரோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தோன்னா கிறிஸ்டோஃபர் விக்டர் பர்கேஸ் தான் இவரோட ஃபுல் நேம். அண்ட் இவர் ஒரு ஹியூமரஸ் பிளே ரைட். அப்படின்னா ஒன் ஹூ ரைட்ஸ் பிளேஸ், அதாவது ட்ராமாவை தான் பிளேன்னு சொல்லுவோம். ட்ராமாஸ் எழுதக்கூடியவங்களை பிளே ரைட்னு சொல்லுவோம். இவரோட ட்ராமாஸ் எல்லாமே ரொம்ப ஹியூமரஸான வேல இருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், இவரோட ட்ராமாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நிறைய கேரக்டர்ஸ் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பார் ட்ராமா. அண்ட் இவர் எழுதின ஒர்க்ஸில் முக்கியமானது ஷார்ட் பிளேஸ் ஃபார் லார்ஜ் கிளாஸஸ், டீச் யுவர் செல்ஃப் ஸ்பீச் ட்ரைனிங், கிளாஸ் ரூம் பிளே ஹவுஸ் வேர்ஸ் இன் ஆக்ஷன். இதெல்லாம் இவர் எழுதின ஒர்க்கில் முக்கியமானது. ஸோ இவரை பற்றி சொல்லணுன்னா இன்ட்ரொடக்ஷன்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ட்ராமாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டர்ஸுமே. இந்த ட்ராமா நடக்கக்கூடிய பிளேஸ், அதாவது வென்யூ எங்கன்னு பார்த்தோன்னா ஒரு டென்டல் கிளினிக்கில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்டோரி நடக்குது. ஸோ இதில் வர கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா men 1 to 8, women 1 to 8. அதாவது எல்லா கேரக்டர்ஸ்க்கும் நேம் கொடுத்துருக்க மாட்டார், நம்பர்ஸ் கொடுத்துருப்பாரு. men 1 to 8னா 8 men இருப்பாங்க அங்கே, அவங்கள men 1, men 2, men 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி women 1 to 8, ஸோ டோட்டலாக 8 women இருப்பாங்க. ஸோ 8 men 8 women, they are patients. அவங்க டாக்டரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க இல்லாமல் டென்டிஸ்ட் டாக்டர் அவர் ஒரு கேரக்டர், அண்ட் அந்த கிளினிக்கில் இருக்கக்கூடிய நர்ஸ் இவங்க ஒரு கேரக்டர். இதில் சில மென் விமென்க்கு மட்டும் நேம் கொடுத்துருப்பாரு. அதாவது ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டாக அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறது யாருன்னா men 1, அவரோட பேர் ஜோ. அண்ட் அவங்களோட ஒய்ஃப் கூட வந்திருப்பாரு விமென் 1, அவங்களோட பேர் எமிலி. ஸோ ஜோ எமிலி இவங்க ஒரு பேர். இவங்க தான் ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் லிட்டில் கேர்ள், ஒரு சின்ன குழந்தை வந்து இதில் கேரக்டர்ஸில் ஒன்று. ஒரு சின்ன குழந்தையும் ஒரு சின்ன பையனும் வருவாங்க. அந்த லிட்டில் கேர்ளோட நேம் டோரத்தியா. இவங்க யாரோட டாட்டர்னு பார்த்தோன்னா உமன் 7 கூட வருவாங்க. உமன் 7 அண்ட் அவங்களோட டாட்டர், அவங்க தான் டோரத்தியா. அண்ட் தென் ஸ்மால் பாய், இவனோட நேம் மாரிஸ். அந்த மாரிஸ்ன்றது யாரோட பையன் பார்த்தீங்கன்னா உமன் 8. ஸோ உமன் 7 அண்ட் உமன் 8 இவங்க 2 பேரும் அவங்களோட குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. உமன் 7ஓட டாட்டர் லிட்டில் கேர்ள் டோரத்தியா, அண்ட் உமன் 8ஓட சன்னு தான் ஸ்மால் பாய் மாரிஸ். இது எல்லாமே இந்த கேரக்டர்ஸில் இருக்கக்கூடிய இந்த பிளேயில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். இப்போ நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். இந்த ஸ்டோரி ப்ளே, அதாவது ஒரு ட்ராமா வடிவில் இருக்கும். ஸோ இதில் எல்லாமே இப்போ ஸ்பீச்சாக தான் வரும். நம்மளுக்கு வந்து நெரேட் பண்ணுற மாதிரி இருக்காது, ஸ்பீச்சஸாக தான் வரும். இது உங்களுக்கு ஒரு லார்ஜ் ஸ்டோரி, ஒரு லார்ஜ் ட்ராமாவாக தான் இருக்கும். இதை நான் கட் ஷார்ட் பண்ணி இந்த ஸ்டோரியோட ஜிஸ்ட் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ லிசன் டு இட். அண்ட் உங்களுக்கு லீஷர் டைம் கிடைக்கும்போது யூ கோ த்ரூ த ட்ராமா லைன் பை லைன், என்னென்ன ஸ்பீக்கர், என்னென்ன கேரக்டர்ஸ் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ரீட் அவுட் பண்ணி பார்க்கலாம். சிம்பிள் கான்வர்சேஷன்ஸ் தான் இருக்கும், பெரிய பம்பாஸ்டிக் வேர்ட்ஸ் அதில் இருக்காது. ஸோ உங்களோட லீஷர் டைமில் டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஸ்டோரியை வந்து படித்து பார்க்கணும். டோன்ட் மிஸ் இட். ஸோ இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீன் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டென்டல் கிளினிக்கில் பேஷண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. கேரக்டர்ஸ் ஆர் சீட்டட் இன் டென்டிஸ்ட் ரூமுக்குள்ளே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. விமன் 1 to 8, men 1 to 8. அவங்க எல்லாருமே, சிலர் வந்து மேகசின்ஸ் ரீட் பண்ணிகிட்ருக்காங்க, சிலர் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாரு. அதாவது அங்கே உட்காந்துருக்கக்கூடிய பீப்புளில் மேன் 4 அவர் வந்து ஹீ ஹேட் அ ரஃப் பேண்டேஜ் அரவுண்ட் ஜா. அவரோட ஜாவை சுற்றி ஒரு பேண்டேஜ் போட்டுட்டு உட்காந்துருப்பாரு. ஹோல்டிங் இட் அண்ட் க்ரோனிங், அவரோட அந்த ஜாவை பிடிச்சிட்டு ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வலி தாங்க முடியாமல் க்ரோன் பண்ணிகிட்ருப்பாரு, முணுமுணுத்துட்ருப்பாரு. அடுத்தது மேன் 3, உமன் 5, உமன் 6 இவங்கெல்லாம் உள்ளே வருவாங்க, வெயிட்டிங் ரூமுக்கு வருவாங்க. இதில் ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா உமன் 5 and 6 இவங்க 2 பேரும் தான் பேசிப்பாங்க. உமன் 5 and 6 இதில் உமன் 6 என்ன சொல்லுவாங்கன்னா, வில் வெயிட் ஃபார் சம் டைம், டாக்டர் இன்னும் வரல, ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நான் உங்களை சம்மர் வெக்கேஷன், அந்த வெக்கேஷன் ஹாலிடேயில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உமன் 5 and 6 இந்த விஷயத்தில் என்கேஜ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. தென் மேன் 3, உமன் 5, 6 இவங்கெல்லாம் உட்காந்துருக்கும்போது
த்ரூ அவுட் த ப்ளே வந்து உமன் 5 வந்து அவங்க ஃபோட்டோவையே தான் காமிச்சிட்ருப்பாங்க ட்ராமா முடிகிற வரைக்குமே. சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற ஒரு அவேரே அவங்களுக்கு இருக்காது. அடுத்த கான்வர்சேஷன் யாரை பற்றி சொல்லியிருப்பாருன்னா மேன் 516 பேசிப்பாங்க. இதில் மேன் 6ஓட பேர் கொடுத்துருப்பாரு, ஜாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. மேன் 516 என்ன பேசிப்பாங்கன்னா வாட் த டைம் வாஸ் ஜாக் அப்படின்னு 5 கேட்பாரு. அதுக்கு மேன் 6 ஜாக் வந்து ரிப்ளை பண்ணுவார், 8:30 கண்டிப்பாக வந்து டாக்டர் வந்துடுவார், எந்த நேரம் வேணால் வரலாம், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போது உமன் 6 என்ன சொல்லுவாங்கன்னா, நான் மார்னிங்லேருந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது, பயமாக இருக்குது, டாக்டர் எப்போ வருவாருன்னே தெரியல, ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உமன் 6 ஒரி பண்ணிகிட்ருப்பாங்க. அதே மாதிரி மேன் 516 வந்து இந்த மாதிரி என்னோடய ஒர்க்குக்கு போகணும், எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, டாக்டர் இன்னும் வரலையே. யூஸ்வலாகவே பேஷண்ட்ஸ் போன உடனே நம்ம போனோம்னா உடனே பார்த்துடணும்னு வெயிட் பண்ணுவாங்க. மற்ற பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லை, டாக்டரோட காம்ப்ளிகேஷன்ஸ் அது எதுவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். போனோமா உடனே பார்த்துடணும் அப்படின்றது தான் பேஷண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லாருமே டாக்டர் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இதே மாதிரியே நிறைய கேரக்டர்ஸோட கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ் வித் தயர் டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட் கம் அண்ட் வெயிட் ஃபார் தயர் ட்ரீட்மெண்ட். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு. A little girl is weeping out of fear. ஸோ அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த லிட்டில் கேர்ள், உமன் 7ஓட லிட்டில் கேர்ள் இருக்காங்களா டோரத்தியா, அவங்க வந்து அழுதுட்ருக்காங்க பயத்தில். அண்ட் தென் உமன் 8 அவங்களோட பையன் மாரிஸ், அவன் வந்து நம்ம ஸ்கூலுக்கே போயிடலாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாரிஸ். ஸோ forgetting their surrounding, 2 other women are engaged in enjoying their holiday photos. ஸோ உமன் 5ம் உமன் 6ம் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவங்களோட ஹாலிடே ஃபோட்டோஸ் காமிச்சு என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க, பார்த்துட்ருப்பாங்க. எவ்ரிபடி இஸ் டென்ஸ்ட் அட் த தாட் ஆஃப் அ பெயின்ஃபுல் டூத் பீயிங் எக்ஸ்ட்ராக்டட். மற்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட பல்லுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே வந்திருக்காங்க, ஸோ பல்லு வந்து பிடுங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி கவலையோடையும் பயத்தோடையும் உட்காந்துருக்காங்க. Now after the arrival of the dentist, Joe the first patient is called in. இப்போ வந்து எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி டென்டிஸ்ட் டாக்டர் வந்துடுவார். ஸோ ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டை உள்ளே வர சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டு தான் யார், ஜோ அண்ட் எமிலி. ஸோ எமிலியை வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு ஜோ மட்டும் சர்ஜரி ரூம்குள்ளே போகிறாரு. சம்டைம் லேட்டர் த நர்ஸ் கம்ஸ் அவுட் அண்ட் கோஸ் இன் வித் அ ஹேமர். கொஞ்ச நேரம் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணுறாங்க, நம்மளை எப்போ கூப்பிடுவாங்கன்னு எல்லா பேஷண்ட்டும். ஆனால் நர்ஸ் வந்து வெளியே வந்து உள்ளே போகும்போது கையில் ஹேமர் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹேமர்னால் என்ன, சுத்தியல். ஸோ பல்லு பிடுங்கிறதுக்கும் சுத்தியலுக்கு என்ன சம்மந்தம், எதுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேஷண்ட்டும் பார்த்துட்டே இருப்பாங்க. எவ்ரி ஒன் இஸ் ஃப்ரைட்டன்ட் அட் அ ஹேமர் பீயிங் டேக்கன் இன் டு த சர்ஜரி ரூம். ஸோ சர்ஜரி ரூம் ஹேமர் எடுத்து போகிறாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் கொஞ்சம் உள்ளூர் பயம் வந்துடும். They imagined Joe being subjected to a lot of hammering in the process of his tooth being pulled out. ஸோ எல்லோரும் நினச்சிப்பாங்க என்னென்னா, ஜோக்கு வந்து அந்த டூத் புல்ட் அவுட், அதாவது பல்ல பிடுங்கிறதுக்கு இந்த ஹேமரை யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இதை எடுத்துகிட்டு போய் தான் ஜோக்கு வந்து இந்த மாதிரி சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்ருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஜோவோட ஒய்ஃப் எமிலியும் அழ ஆரம்பிச்சிருவா. ஐயோ என்ன பண்ணுறீங்க, ஜோக்கு என்னாச்சு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவா. அவளை வந்து உமன் 5 அங்கே இருக்கக்கூடிய மற்ற உமன் வந்து சமாதானப்படுத்துவாங்க. ஒன்றும் ஆகாது, நீ உட்காரு, உள்ளே போகாது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி உட்கார வைப்பாங்க. And then once again the nurse comes out to fetch a large pair of pliers and later on she takes in Hoxa. ஸோ இப்போ நர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஹேமர் எடுத்துகிட்டு உள்ளே போனாங்க. அதை பார்த்த உடனே ஜோட ஒய்ஃப் எமிலி வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, ஒன்ஸ் அகெயின் த நர்ஸ் கம்ஸ் அவுட் டு ஃபெட்ச் அ லார்ஜ் பேர் ஆஃப் ப்ளையர்ஸ் அண்ட் லேட்டர் ஆன் ஷீ டேக்ஸ் இன் அ ஹாக்ஸா. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வர்றவங்க ப்ளையர்ஸ், பேர் ஆஃப் ப்ளையர்ஸ் அப்படின்னா கட்டிங் பிளேயர்னு சொல்லுவோம்ல, அந்த கட்டிங் பிளேயரை தான் இங்கே பேர் ஆஃப் ப்ளையர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு போவாங்க உள்ளே. அப்படி கட்டிங் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு போகிறத பார்த்த உடனே எல்லாருக்கும் இன்னும் பயம் அதிகமாகிடும். கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப வெளியே வர்றவங்க ஹாக்ஸா, அந்த ஹாக்ஸா பிளேட் சொல்லுவோம்ல, ரொம்ப அறுக்கிறது, அந்த ஹாக்ஸா பிளேடையும் உள்ளே எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ சுத்தியல், கட்டிங் பிளேயர், ஹாக்ஸா அந்த ரம்பம் பிளேடு, இதெல்லாம் பார்த்த உடனே எல்லா பேஷண்ட்டுக்குமே ரொம்ப பயமாயிடும். எமிலி வந்து இன்னும் கத்தி அழ ஆரம்பிச்சிருவாங்க, என்ன பண்ணுறீங்க ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு. அ வெரைட்டி ஆஃப் சவுண்ட்ஸ் லைக் ஸ்க்ரீச்சிங், ஹேமரிங் அண்ட் சாயிங் கேம் ஃப்ரம் த சர்ஜரி ரூம். ஸோ நிறைய சவுண்ட்ஸ் வருது, ஸ்க்ரீச்சிங் கத்துற சவுண்டு, அப்புறம் அறுக்கிற சவுண்டு, அப்புறம் தட்டுற சவுண்டு, இது எல்லா சத்தமும் கேட்ட உடனே எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிடும். ஸோ இப்படி தான் இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க போல இருக்குது, வலி தாங்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படுறாங்க. த ஸ்மால் பாய், இதை பார்த்துட்டு இருந்த ஸ்மால் பாய் என்ன பண்ணுறா, he started crying and saying that he didn't have a toothache at all and wanted to go back to school. ஸோ இதை பார்த்த உடனே அந்த சின்ன குட்டி பையன் என்ன சொல்கிறான்னா,
அம்மா எனக்கு பல்லு வலியே இல்லை, நான் ஸ்கூலை கட் பண்ணுறதுக்கு தாம்மா நான் அந்த மாதிரி சொன்னேன், எனக்கு பல்லு வலியெல்லாம் இல்லை, சும்மா தாம்மா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம ஸ்கூலுக்கே போவோம் அப்படின்னு அம்மாவை கூப்பிட்றான். உடனே அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க, ஏன்டா போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இப்போ கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவனை. த ஸ்மால் பாய் ஸ்டார்டட் crying saying that he didn't have a toothache at all and wanted to go back to school. So his mother took him to school. Not only the boy, everyone started leaving the clinic because of the loud screeching and sawing sounds from the surgery room. அந்த சின்ன பையன் மட்டும் இல்லை, எல்லா பேஷண்ட்ஸுமே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மேன் 5, 6 இவங்கெல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிடறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. வேணாண்டா சாமி, நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டே வேண்டாம், வலியோடு இருந்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லாமல் கொள்ளாமல் ஒவ்வொருத்தராக போயிட்டே இருக்காங்க. இப்போ கடைசியாக அந்த கிளினிக்கில் இருக்கிறது யார்? உள்ளே போயிருக்க ஜோவோட ஒய்ஃப் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். அது இல்லாமல் உமன் 5 இருக்காங்க. இன்னும் அந்த அம்மா ஃபோட்டோ பார்த்துட்டே அட்மையர் ஆகிக்கிட்டே இருக்காங்க. சுற்றி என்ன நடக்குது அப்படின்றதே அவங்க தெரியல. ஃபைனலி there are 2 women in the waiting room, one of them being Joe's wife. ஸோ ஜோவோட ஒய்ஃப் எமிலி அங்கே தான் இருக்காங்க. ஜோ comes out and explains that he had shifted his appointment to the evening and had been given some pills for the pain. இப்போ ஜோ வந்து சர்ஜரி ரூம்லேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே எமிலி பயங்கர ஏன் அழறன்னு கேட்ட உடனே, என்னாச்சு உனக்கு, இந்த மாதிரி சத்தமெல்லாம் கேட்டுச்சு, என்ன பண்ணாங்க, ஹேமர்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, ஹாக்ஸாலாம் என்னத்துக்கு, என்ன பண்ணாங்க ஒன்றுன்னு கேட்ட உடனே அவங்க ஒன்றுமே பண்ணலை. ஆக்சுவலாக டாக்டரோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டூல்ஸ் வச்சுருக்கக்கூடிய பாக்ஸ், கேபினெட் பாக்ஸோட கீ வந்து தொலைச்சிட்டாரு. ஸோ அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்காக, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமல் அவங்களால சர்ஜரி பண்ண முடியாது, ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் ஹேமர், ஹாக்ஸா, கட்டிங் பிளே இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து சர்ஜரி நடக்கலை, ஸோ இது லேட் ஆகுன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட அப்பாயின்மெண்ட்டை ஈவினிங்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஈவினிங் அப்பாயின்மெண்ட் நான் வாங்கிட்டேன். ஐ கான் வெயிட் நோ மோர், ஸோ லெட் அஸ் கோ. எனக்கு வந்து பெயின் கில்லர் பில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பில்ஸ்னால் என்ன, டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அவங்க இந்த உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தான் எமிலி வந்து ரிலாக்ஸ் ஆகுறா. டு ஆர் சர்ப்ரைஸ் த டென்டிஸ்ட் கம்ஸ் அவுட் அண்ட் லொகேட்ஸ் த கீ ஆஃப் ஹிஸ் டூல் கேபினெட். இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது டென்டிஸ்ட் வெளியே வராரு. வெளியே வந்த உடனே சொல்கிறாரு நர்ஸ் கிட்ட, இந்த மாதிரி கீ கிடச்சிருச்சு, எங்கே வச்சுருந்தேன்னா டெலிஃபோன் டைரக்டரிக்கு கீழே தான் நான் வச்சுருந்தேன், கீ கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ப்ரைஸாக சொல்கிறாரு. இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஃபஸ்ட் பேஷண்ட்டை வர சொல்லுங்கள், நம்ம வந்து சர்ஜரி பண்ணிடலான்னு சொன்ன உடனே நர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அவரால் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஈவினிங் அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டு கிளம்பிட்டார் டாக்டர்னோட. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த பேஷண்ட்டை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் இங்கே தான் பேஷண்ட்டே இல்லையே, யாரை வர சொல்கிறது? அப்போ ரிமைனிங் யார் இருக்கிறது? உமன் 5 அந்த ஃபோட்டோகிராஃப் பார்த்துட்ருக்கவங்க மட்டும்தான் இருக்காங்க. And we come to know that the dentist had been trying to open the cabinet with the hammer, the pliers and the hacksaw, but only in vain. Unaware of all these tense moments, the lady with the photographs comes to senses and finds out that the queue has moved out and she is the next patient to go in. அவங்க இப்போ தான் நர்ஸ் போய் கூப்பிட்றாங்க, நீங்கள் தான் அடுத்த பேஷண்ட் வாங்கணுன்னு. இப்போ தான் அவங்க ஒரு கான்ஷியஸ்க்கே வராங்க. சுற்றி பார்த்துட்டு என்ன அவ்வளோ பேர் இருந்தாங்க, யாரையுமே காணோம், அவ்வளோ பெரிய க்யூ இருந்தது, யாருமே காணோமே அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் ஆகிட்டு என்ன நடந்ததுன்னே ஒரு விஷயம் கூட தெரியாமல் அவங்க பாட்டுக்கு போகிறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. Thus a scene of commotion and confusion ends in a comedy of relief, but nobody is there to realize and enjoy it. ஆக்சுவலாக இந்த உள்ளே நடந்தது என்னன்னே தெரியாமல் எல்லா பேஷண்ட்டும் அவசரப்பட்டு போயிட்டாங்க. பட் இதை கேட்குற நமக்கு இது ஒரு பெரிய காமிக்கலான ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? பட் ஆக்சுவலாக யாருக்குமே எந்த ஒரு என்ன நடந்ததுன்ற அவேர்னஸே தெரியலை. இந்த ஒரு காமிக்கல் இதை என்ஜாய் பண்ணுறதுக்கு அங்கே கேரக்டர்ஸ் யாருமே, பேஷண்ட்ஸ் யாருமே இல்லை அப்படின்றதோட இந்த ஸ்டோரியாக முடிச்சிருப்பார். இவரோட எல்லா பிளேஸுமே இந்த மாதிரி ஹியூமரஸ் வேல தான் இருக்கும், எஸ்பெஷலி நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அதிகமாகவும் இருக்கும். ஸோ ட்ரை டு ரீட் திஸ் பிளே லைன் பை லைன். உங்களுக்கு கேரக்டர்ஸோட ஸ்பீச், இண்டிவிஜுவல் ஸ்பீச்சோட கொடுத்துருப்பாங்க. இதை லைன் பை லைன் ரீட் அவுட் பண்ணுங்கள். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் இன் தட் யூ கேன் ஆஸ்க் மீ அட் எனி டைம். Go through that and enjoy this play. Thank you.